செம்மல் தேன்மொழி என்று ஒரு இஸ்லாமியர் பேர் வைக்கிறார் என்று சொன்னால் அவர் தமிழ் மொழியின் மீது எத்தனை பெரிய காதலராக இருப்பார் பாருங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறோம் பாருங்க, அதுக்கு கணினி என்று பெயர் சூடியவரே அவர்தான். எனவே அறிவியல் தமிழுக்கு அவர் தந்தை என்றே நாம் அழைக்கணும். அவருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இன்றைக்கி அறிவியல் தமிழ் அரங்கு அமைத்திருக்கிறோம். நான் மேடையிலே சொன்னதை போல் எல்லோரும் கட்டாயமாக நம்முடைய இந்த பேட்டி முடிந்த பிறகு ஆளுக்கு ஒரு அறிவியல் தமிழ் நூலையாவது எடுத்து பிரட்டி ஒரு குறைந்தது 4 புத்தகத்தையாவது படித்து பாருங்கள். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் மனைவி முஸ்தபா போன்றோர் என்னுடைய வாழ்வில் நிறைய இருக்கிறது. அவரினுடைய நினைவுகளை இந்த நேரத்தில் போற்றி புகழ்ந்து இந்த அறிவியல் கருத்தரங்கை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டத்தில் 3ஆம் வகுப்பிற்கு 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டத்தை உருவாக்கி கையில் கொடுத்துட்டோம். அடுத்த மற்ற வகுப்புகளுக்கான பாடத்திட்டம் உருவாக்குறோம். இந்த கரிக்குலம் கமிட்டின்னு சொல்லுவோம். இந்த பாடத்திட்டத்தினுடைய தலைவர் யார் தெரியுமா? மதிப்பிற்குரிய விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை நாம் நியமித்திருக்கிறோம். இப்போ இதிலேயே உங்களுக்கு தெரியும், அறிவியல் தமிழ் மீது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய இந்த அரசு எத்தனை பெரிய ஒரு மதிப்பு வைத்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அறிவியலுக்கு புறமான செய்திகளுக்கோ சம்பவங்களுக்கோ நாம் முன்னுரிமை தரக்கூடாது என்பதை நான் வாய்மொழி உத்தரவாகவே போட்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பேட்டியிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலையுமே சரி, எதெல்லாம் அறிவியலுக்கு ஒத்து வருகிறதோ அது மட்டுமே எங்களுடைய குழந்தைக்கு சென்று சேர வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுறோம். கண்டிப்பாக அதை தான் சொல்கிறேன். கரிக்குலம் கமிட்டி என்பது அவர்கள் ஆய்வு செய்து எதை வைக்க வேண்டும் என்று சீராய்வு செய்து மறு ஆய்வு செய்து இறுதியில் சொல்லுவாங்க. இல்லை அதாங்க, அது ஒரு கமிட்டி அப்புறம் இதுக்கு போட்டிருக்கிறேன். கமிட்டியை போட்டுட்டு எல்லாத்தையும் முடிவு நானே சொல்கிற அரசியல்வாதி நான் கிடையாது. கட்டாயமாக என்னுடைய ஆசையும் அது அதில் மாற்று கருத்தையே கிடையாது. இல்லைனா இப்போ அண்ணனே சொன்னார்ல, நான் விரும்பி வாஞ்சையோடு நான் அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே நான் விரும்பி முதல்ல கலந்துக்கிற கூட்டமே இதுதான். அதில் தான் என்னுடைய ஆசையை அது அண்ணனுக்கும் தெரியும், அவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உமாவுக்கும் தெரியும். அதனால் கரிக்குலம் கமிட்டி மூலமாக அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொருத்தரா பள்ளி கல்லூரிகள் இல்லை, அதாவது நிறைய எக்ஸிபிஷன் நடக்கும். குறிப்பாக அறிவியல் கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். விளையாட்டு பல்வேறு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த தமிழ் வளர்ச்சிக்காக இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த குழந்தைகளை படித்து அவங்களுடைய கண்டுபிடிப்பு அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள் இருக்கா? ஒரு மாதிரி நல்ல யோசனை. ஏற்கனவே நடைபெறக்கூடிய புத்தக திருவிழாவில் அறிவியல் அற்புதங்கள், அறிவியல் அதிசயங்கள், அறிவியல் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் நாங்கள் வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த அறிவியலுக்காகவே ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்போ நடத்தக்கூடியது ஒரு நல்ல யோசனை தான். அது நாம் கலந்தாலோசித்து ஏற்கனவே நடக்கக்கூடிய புத்தக திருவிழா அதற்கென்று ஒரு தனி அரங்கு கூட அமைத்து நம்ம முன்னெடுத்து சொல்லலாம். ஏன்னா இதுதான் அடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு போட்டி உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, காக்னேட்டிவ் ஏஐ, இன்னும் பல்வேறு வகையான கோடிங் சார்ந்த பல்வேறு வகையான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அதோடு சேர்த்து நாமும் நம்முடைய குழந்தைகளை அதற்கு தயார் செய்வதற்காக இதை போன்ற அறிவியல் முன்னெடுப்புகளை நடத்துவது ஒரு நல்ல விஷயம். கட்டாயமாக நான் விரைவில் சொல்கிறேன். கட்டாயமாக பதிலளிப்போம், சட்டப்பூர்வமாக அதை எதிர்கொள்வோம். சட்டத்தை தாண்டி நீதிமன்றத்தை தாண்டி மக்கள் மன்றத்தில் நான் அடிக்கடி சொல்வது ஒன்று தான், நம்முடைய பள்ளிக்கூடங்களில் யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவளாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. அதையும் மீறி யாராவது அப்படி செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்புறம் ஆய்வு செய்வது என்பது வேறு, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று நம்முடைய கட்சி சார்ந்த விஷயங்களை செய்வது என்பது வேறு. எனவே இதில் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம். மதிப்பிற்குரிய சட்டத்துறை அமைச்சர் CT நிர்மல்குமார் பல முறை பேட்டிகளை சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு 4-5 முறை சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய அந்த விஷயத்தை சட்ட ரீதியாக நாம் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரியும். நன்றி. இப்போ அதற்கான இப்போ நீங்கள் அமெரிக்கா போயிருக்கும் பொழுது அதற்குண்டான பல்வேறு விஷயங்கள் பேசினா, இதே மாதிரி ஒரு சிலர் மட்டுமே இந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் சப்மிட் பண்ணாங்க. மாரி இப்போ கல்லூரியில் படிப்பவர்கள் மட்டும்தான் இதை இப்போ இந்த இதில் இந்த மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்குமான ஒரு முன்னெடுப்பு பண்ணலாம்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும்ல. நம்முடைய அரசாங்கம் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்குமான அரசு. அரசு அனைவருக்குமானது என்பதே ஒரு ஜனநாயகபூர்வமானது.
இன்னைக்கு தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை, ஆனால் தமிழன் இல்லாத நாடு இல்லை. 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை தமிழ் சங்கங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. தமிழர்கள், தமிழ் சங்கங்கள் அந்த பங்களிப்பு மூலமாக தமிழ் பணிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஆண்டுதோறும் தமிழ்ச்சங்கம் செய்யக்கூடிய பணிகளை ஏற்கனவே மாணவனாக, வாசகனாக, பேச்சாளனாக, தலைமை விருந்தினராக, தன்னம்பிக்கை வகுப்பெடுப்பவனாக, தமிழ் வகுப்பெடுப்பவனாக நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக நான் பங்கெடுத்திருக்கிறேன். அப்போ இதில் ஆய்வு பணி, ஆராய்ச்சி பணி, ஆரம்ப பணி, ஆலோசனை பணி என்று பல கட்டங்கள் இருக்கு. இதில் இந்த ஆரம்ப பணிக்கான பல்வேறு விஷயங்களை நான் பேசிவிட்டேன். உலகத் தமிழர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்தப் போவது உறுதி. ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம்? எல்லோருக்குமான அரசாக இருக்கக்கூடிய, அனைவருக்குமான அரசாங்கம் இருக்கக்கூடிய இதில் 196 நாடுகளையும் எப்படி நம்ம அரவணைக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது வந்து நான் வந்து திட்டமிடணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அமெரிக்காவில் நான் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவர் பேர் தாமஸ் அட்டோஷி. சியாட்டலில் பிறந்தவர், ஜப்பானிய மொழி பேசக்கூடியவர், ஆங்கில மொழி பேசக்கூடியவர். திருக்குறளை அப்படி ஒரு தமிழில் அழகாக பேசுகிறார். தமிழ் மீது காதல் கொண்டவர். அங்கே நான் இன்னொரு அமெரிக்கன் லேடி ஒருத்தங்களை சந்தித்தேன். பறை இசை கருவி மீது மிகப்பெரிய காதல் கொண்டு தன் வாழ்நாளை பறை இசைக்காக அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க. தமிழில் பேசுகிறாங்க. தாமஸ் அட்டோஷியும் மேரியையும் தமிழில் பேச வைத்திருப்பது என்பது இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த உலக தமிழர்களினுடைய, குறிப்பாக நாம் தமிழ் இருக்கையெல்லாம் ஹூஸ்டனில் வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அங்கெல்லாம் நான் நேரில் போய் ஆய்வு செய்துட்டு வந்தேன். நாசா வரைக்கும் நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக்கி நன்றாக்கி ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யானையை பவனி கொண்டு வரக்கூடிய ஒரு பணி. அந்த யானையை, அந்த போர் யானையை வெற்றிகரமாக அனைவரும் ஒன்றாக கூடி ஊர் கூடி தேர் எடுப்பது என்பது உறுதி. ஒரு 3 வழியில் நம்ம கல்வியை பிரிச்சுக்கலாம். ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, உயர்நிலை கல்வி. அதாவது இந்த ஆரம்ப கல்வி அல்லது தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மொழியை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ், ஆங்கிலம், அம்மா, ஆப்பிள் என்ற ஒரு மொழியை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த இடத்துல நம்ம வந்து இந்த அறிவியல் தமிழை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவு. இடைநிலை கல்வி போகிற பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுது? பரீட்சை எதிர்கொள்வது எப்படி, பாடத்திட்டம்னா என்ன, அங்கிருந்து உயர்நிலை கல்விக்கு போகிற பொழுது தான் என்னவாக போகிறோம், பொறியாளனா, மருத்துவனா, ஆசிரியனா என்பதை கற்றுக்கொள்ளுது. இப்போ இதில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த மொழிக்கான முக்கியத்துவம் அடுத்தடுத்த வகுப்புகளில் குறைக்கப்பட்டு, பிடி பீரியடுகள், உடற்கல்வி சார்ந்த அந்த வகுப்புகள் குறைக்கப்படுவது, மொழிக்கான வகுப்புகள் குறைக்கப்படுவது, அதையெல்லாம் விட்டுட்டு எது எடுத்தால் எந்த மதிப்பெண் அதிகம் எடுத்தால் பொறியியல் கல்வியில் சேர்ந்துடலான்ற ஒரு ஒருதலை பட்சமான ஒரு அணுகுமுறை இருந்ததனுடைய பின்விளைவு தான் இப்போ நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது சரி செய்யப்படும். சிறப்பு தமிழ் வகுப்புகள், தன்னம்பிக்கை வகுப்புகள், ஆளுமை வகுப்புகள்லாம் நடத்தப்பட்டு தாய்மொழி, தமிழ்மொழி என்பதை விட ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மொழியில் தான் அதோடைய சிந்தனை பிறக்கும். எடிசனோ, ஆல்பர்ட் நியூட்டனோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ எல்லோரும் அவர்களுடைய தாய்மொழியில் சிந்தித்ததால் தான் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புலாம் எடுத்தாங்க. அப்போ இந்த தாய்மொழியில் இந்த குழந்தைகள் இன்னும் சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அது இப்போ தான் வந்திருக்கிறேன். நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட என்ன தான் கேள்விகள் கேட்டாங்க, அது உண்மையிலே கடினமான கேள்விகளா, இதற்கு முன்னாடி இருந்த வினாத்தாள்கள் எப்படி இருந்தது என்பதை நான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவர்களையும் நேரில் சந்தித்து நான் பதில் சொல்கிறேன். வேறு ஏதாங்க இது மின்சார பிரச்சனை என்பதை தாண்டி எந்த சூழலையும் ஒரு பள்ளிக்கூடம் என்பது விடுமுறை விடக்கூடாது. இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே தீபாவளிக்கு விடுமுறை விடுவாங்க, பொங்கலுக்கு விடுமுறை விடுவாங்க. ஆனால் ஒரு மாசு ஏர் பொல்யூஷனுக்காக டெல்லியில் வந்து ஒரு வார காலம் லீவ் விட்ட ஒரு வரலாறுலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே பாதிக்கும்னா கடைசியில் வந்து அந்த வகுப்புகள் நாங்கள் வந்து இத்தனை வகுப்புகள் இத்தனை காலத்துக்குள்ளே எடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. எனவே இதை போன்ற எந்த தனியார் பள்ளியோ அவர்கள் வந்து இது மின்தடை, உண்மையிலே மின்தடை காரணமாக விடுமுறை விட்டாங்களா இல்லை வேறு எதுவும் காரணமாகிறத வந்து நம்ம ஆய்வு செய்யணும். எந்த காரணத்திற்காகவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அது வந்து ஒரு பாட வேலை என்று சொல்லிவிட்டால் அது வந்து தடை செய்யப்படக்கூடாது. அதை வந்து அது சரி செய்ய வேண்டியது ஒரு ஜென்ரேட்டர் வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். அது எந்த காரணத்துக்கும் தடை செய்யப்படக்கூடாது. எப்படி பிடி பீரியட் கட் பண்ணக்கூடாது நான் உறுதியாக இருக்கிறனோ அதே மாதிரி தேவையின்றி வேறு எந்த காரணங்களுக்காகவும் இதை போன்ற பாட வேலைகளை அவங்க குறைக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளிகளில் இந்த உதவியாளர்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப காலையிடங்களாக இருக்குது. உதவியாளர்கள், காவலாளர்கள் முதல்ல எல்லாம் ஆரம்ப காலத்தில் தான் நம்ம படிக்கிற இடத்துல இப்போ எதுவுமே இல்லை. இப்போ வந்து எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது, அதில் போட்டால் அவங்களுக்கு கிராமப்புறங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்குண்டான எடுப்பு. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் சரிபாதி உடற்கல்வி ஆசிரியர்கள் நிரப்பப்படாமல் இருப்பதை கண்டறிந்தோம். நானும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கலந்து பேசி ஒரு ஆய்வு செய்தப்போ தான் சரி தெரியுது, கிட்டத்தட்ட சரிபாதி பிடி டீச்சர்ஸே போடலை.
அப்போ உடனடியாக நான் அதை கையில் எடுத்து என்ன பண்ணேன், டிஆர்பிக்கு அதை குறித்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டு உடனடியாக பிடி டீச்சர் நிரப்பணும், ஒரு பள்ளி கூட அந்த பிடி டீச்சர் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து சொன்னோம். இதே மாதிரி தான் உடற்கல்வி ஆசிரியர் மாதிரி இந்த லேப் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும், உதவியாளர்களாக இருக்கட்டும், தொழிற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கட்டும், எங்கெல்லாம் அந்த ஒரு வேக்கண்ட் இருக்குங்கிறத கண்டறிந்து முறைப்படி திறமை மற்றும் அவர்களினுடைய அந்த மெரிட்டில் எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நிரப்பப்படுறதால ஒரு சிறிய காலம் அதற்கு எடுத்துக்கொள்ளும். பட் முறைப்படி இது முறைப்படுத்தப்படும் என்பதில் மாற்று கருத்து. நேற்று மதுரை மாவட்டத்தில் சீலம்பட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பல அரசு தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட் கூட இல்லாததுனால மூடப்பட்டிருக்குன்னு செய்திகள் வந்து நான் இதை பற்றி விசாரிச்சப்போ தமிழ்நாடு முழுக்க இதுமாரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது அரசு தான் முடிவெடுக்கணுங்கிற கருத்துக்களை அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன முடிவெடுக்கணும்? ஏற்கனவே கடந்த அரசில் கிட்டத்தட்ட 207 பள்ளிக்கூடங்கள் மூடினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் என்பது மூடப்படுவதற்கு எதிரானவன் நான். சம்மந்தப்பட்ட பள்ளிகளில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லைனாலும் நான் விண்டோ பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். யாராவது இன்னொரு 4 மாணவர்கள் வந்து சேர்ந்து விட்டால் மறுபடியும் அடுத்த வாரமே சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் திறக்கப்படும் என்பதை நான் மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏன் குறையுதுங்கிறத அங்கே ஆய்வு செய்து அந்த மாணவர்களுடைய வீட்டுக்கே போய் கன்வின்ஸ் பண்ணி பேசுவதற்கான வேலைகளையும் நம்ம தொடங்கியிருக்கோம். அது அறிவியல் தமிழ் மாதிரி. அறிவியல் தமிழ்னு சொல்லுகிற பொழுது இது மருத்துவத்துறையினுடைய கட்டற்ற கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர் மனைவி முஸ்தபா. தன் வாழ்நாளில் 10 லட்சம் சொற்களை நம்ம படிக்க முடியுமான்னு தெரியாது, படைத்தவர். அப்போ இதை விட சிறந்த இடம் இருக்காது. இது மாதிரி மருத்துவ பயனாளர்களுக்கு யாராவது தொந்தரவு எதாக இருந்தால் நான் வருத்தம் கூட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து சாக்கு போக்கு சொல்லி பண்ணக்கூடாது. தயவு செய்து இந்த பட்டாசு போடுறது மேலதெல்லாம் அறவே தவிர்த்துருங்க. நான் வந்தபோது அப்படி எதுவும் இல்லை. ஒருவேளை நான் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட அது தவிர அது நான் உடனே அதை எல்லாமே இனிமேல் அடுத்த விழாக்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. ஆமாம், இல்லை நான் விசாரிச்சிட்டேன். அந்த விஷயம் என்னென்னா அது ஒரு தொடர்பாடல் பிரச்சனை தான், மிஸ்கம்யூனிகேஷன் தான். அந்த குழந்தையினுடைய அது குழந்தை வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கே போகிறேன். அப்போ வீட்டுக்கு தொடர்பு கொண்ட பிறகு அவங்க உடனடியாக வரல. அப்போ அந்த குழந்தை தான் அந்த குழந்தை அந்த பெற்றோர் அது வந்து திட்டமிட்டு அவங்க அந்த ஆசிரியர்கள் வந்து வெளியெல்லாம் நிறுத்தலை. அதனால் அது ஒரு தொடர்பாடல் பிரச்சனை தான். அதில் வந்து அந்த துறை மீதோ அந்த ஆசிரியர் மீதோ பெரிய நடவடிக்கை வேண்டியது தேவையற்றது தான். எஸ், ஆமாம் ஆமாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 70 கோடி ஒதுக்கி இந்த கழிப்பறைகளை மேம்படுத்த சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ரிவ்யூ போகிறேன். 1 மாதத்தில் என்னாச்சு, 1 ஆண்டில் என்னாச்சு அப்படிங்கிறது ரிவ்யூ போகிறேன். இனி எங்கே வேணாலும் முன்னறிவிப்பின்றி நிச்சயமாக எப்போ வேணாலும் அங்கே வந்து நான் வந்து ஆய்வுக்கு வருவேன். எனவே இந்த கழிப்பறை தான் நான் உள்ளே நுழைஞ்சோடனே பார்ப்பேன். எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இந்த கழிப்பறை விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். உடனடியாக நம்மளோட IAS IPS மீட்டிங் நடந்தது. அப்போ கூட முதல்வரோட அனுமதியோடு நான் இடைமறித்து எல்லா கலெக்டர்ஸ்கிட்டையும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்க வேண்டியமே இடமே கழிப்பறை தான். இதெல்லாம் போய் நான் பார்க்கணுமா நினைக்காதீங்க, இதை தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன். இல்லை என்ன ஏன் இல்லைங்க, இல்லை பேசுங்க சரியா. முக்கியமான கேள்வி. என்கிட்டயே சில கோரிக்கை வருது. கட்டணம் சரியாக கட்டலை, அந்த மாணவர் மீது வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை பாக்கியிருக்கு, எதிர்த்து பேசிவிட்டார், விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டு விட்டார் என்ற காரணங்கள், பல்வேறு வகையான காரணங்களுக்காக தனியார் பள்ளிகள் வந்து இந்த டிசி கொடுப்பதை வந்து எந்த காரணம் கொண்டு நீங்கள் வந்து அதை டிலே பண்ணக்கூடாது. தயவு செய்து இது சட்டப்பூர்வமாக இல்லாமல் மனிதாபிபூர்வமாக ஒரு கருணையோடு அணுகுங்க. அவர் யார் குழந்தை? நம்ம வீட்டு குழந்தை. அப்போ அந்த குழந்தைக்கு எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் தண்டனைகள் தரவே கூடாது. அதனால் மறப்போம், மன்னிப்போம். அந்த குழந்தை இன்னும் நீங்கள் வந்து அந்த குழந்தை அடுத்த நிலைக்கு போவதற்காக அவர்களுக்கு தர வேண்டிய சான்றிதழ்களை எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வந்து அதை வந்து தடை செய்யாதீங்க. கூப்பிட்டு பேசி சரி செய்து பெற்றோரோடு ஆலோசனை செய்து அந்த மாணவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாணவனோ மாணவியோ அந்த மாணாக்கருக்கு தேவைப்படுகிற எந்த சான்றிதழும் எந்த காரணத்திற்காகவும் தாமதிக்க வேண்டாம் என்பதை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் தனியார் பள்ளிகளுக்கு அந்த அங்கீகாரம் உத்தரவு வழங்க அந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க. கட்டண விவரங்களை வெளிப்படையாக வெளியிடணும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஏழை பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கட்டணங்களை ஓரளவு குறைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இது நேற்று ஹைகோர்ட்டில் திரும்பவும் அந்த ஸ்ட்ரக்சரை ரிலீஸ் பண்ணுங்கிற விஷயம் வந்திருக்கு. கண்டிப்பாக வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உத்தரவை அந்த வேண்டுகோளை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சரியாக தானே சிந்திச்சிருக்கேன்.
நீதிமன்றமே சொல்லிருச்சு, நானும் சொல்லியிருக்கிறேன். இதற்கு மேலே அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் போடலன்னா அஸ்திரம் பாயும். அதனால் கட்டாயமாக அவங்க வெளியிடுங்கிறத மீண்டும் வலியுறுத்திக்கிறேன். ஆமாம் இல்லை, அதை தான் சொல்லியிருக்கேன். நீதிமன்றமும் சொல்லிருச்சு, மாண்புமிகு அமைச்சரும் சொல்லியிருக்கிறோம். இதுக்கப்புறம் செயல்பட வேண்டியது அவங்க தான். அப்படி செயல்படலைன்னா பாருங்கள் நடவடிக்கை நடக்கும். நன்றி.